எல்லாருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலம் தர்மசாலா பகுதியில 100க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள பார்த்தீங்கன்னா, கற்பழித்து கொலை செய்து அத கோவில் நிலத்திலே புதைச்சிருக்காங்க. என்னன்னு விரிவா பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா பகுதியில பார்த்தீங்கன்னா, மஞ்சுநாத சுவாமி கோயில் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுல வேலை பார்த்த துப்புரவு பணியாளர் பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, 1998லேருந்து 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 பெண்கள் சிறுமிகள பார்த்தீங்கன்னா, கற்பழித்து கொலை செய்து அந்த கோயில் நிலத்திலே புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. அந்த துப்புரவு பணியாளர் பார்த்தீங்கன்னா, 1998லேருந்து 2014 வரைக்கும் அந்த கோவில்ல துப்புரவு பணியாளர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கோவில் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, பல பெண்கள கெடுத்து அவங்கள கொன்னாந்து, அவங்க உடல்ல கொண்டாந்து நீ புதைக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா அவரு ஆரம்பத்துல முடியாதுன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர மிரட்டி அவர புதைக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பல பெண்களையும், பல சிறுமிகளையும் கற்பழித்து அவங்க உடல கொண்டாந்து புதைக்க சொல்லியிருக்காங்க. அந்த கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய நேத்ரா ஆற்றங்கரை ஓரமா தான் அந்த உடல்லாம் புதைச்சிருக்காங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இதுல பல சிறுமிகளையும் பார்த்தீங்கன்னா, அவங்களையும் கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, அந்த கோவில் நிர்வாகிகள் தானாமா. 2014க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு அந்த ஊர விட்டே போயிர்றாரு. அவரு ஏன் 2014க்கு அப்புறம் போனாருன்னா அந்த கோவில விட்டு, தன்னுடைய சொந்தக்கார பொண்ணையே பார்த்தீங்கன்னா, பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க அந்த கோவில் நிர்வாகிகள். அதுக்கப்புறம் தான் யார்ட்டயும் சொல்லாம அந்த ஊர விட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் 10 வருஷம் கழிச்சு, இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு ரொம்ப உறுத்துது அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒரு கேஸ் குடுத்து விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த வழக்குல அந்த துப்புரவு பணியாளர் ஒரு பெண்ணோட உடம்ப தோண்டி, அவங்க எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, விசாரணைக்கு கொண்டு போயிருக்காரு. இதே போல 2003ல அந்த கோயிலுக்கு வந்த ஒரு டாக்டர் பொண்ணு பார்த்தீங்கன்னா காணாம போயிருக்காங்க. தன்னுடைய பொண்ண காணோம்னு சொல்லிட்டு, தன்னுடைய அம்மா பார்த்தீங்கன்னா கேஸ் குடுக்குறாங்க கொண்டாந்து. கேஸ் குடுத்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க சரியா விசாரிக்காம உங்க பொண்ண எங்கயாச்சும் ஓடி போயிருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள தொரத்தி விட்டுருக்காங்க. அவங்கள கோயில் நிர்வாகிகள் தாக்கியிருக்காங்க. தாக்கி கிட்டத்தட்ட 3 மாசம் அவங்க கோமால இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க போராடிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அந்த கேஸ் கூட சரியா எடுத்துக்கலையாமா. அந்த கேஸ் கூட இன்னும் பார்த்தீங்கன்னா நிலுவையில இருக்காமா. இப்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்ப கேஸ் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்பதான் பல போராட்டங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் கர்நாடக கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வழக்க விசாரிக்க தனிப்பிரிவு அமைச்சிருக்காங்க. மேலும் விசாரணையில தான் என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும். முக்கியமா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.